ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யாரோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ போயிட்டு மட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா. இது மண்டே மார்னிங் மினி vlog. ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஏதாவது காய் வாங்கிட்டு வரலாம், காத்தாலே போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காயின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம லைக் இந்த கேப்சிகம் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு கேப்சிகம் வாங்க வந்தேன். ஸோ அப்படியே நம்ம லஞ்சுக்கும் ஏதாவது காய் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேப்சிகம், அதுக்கப்புறமா சொரக்காய், அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, குக்கும்பரு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய். ஸோ இதெல்லாமே வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மம்மி எல்லாமே எடுத்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ இந்த பச்சை கத்திரிக்காய் வந்துட்டு கைஸ், லைக் எங்கள் மம்மிக்கு அது எங்கே பார்த்தாலும் வாங்கிவிடுவாங்க. பிகாஸ் இது ஊரில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று மனசில், பிகாஸ் இது ரொம்ப ரேரு கிடைக்கிறது பச்சை கத்திரிக்காய் இங்கே மார்க்கெட்டில். ஸோ அதையும் வாங்கிக்கணும். அப்படியே நம்ம நடந்து வந்துனே இருக்கும்போது அங்கே வந்து இந்த வண்டியில் பாட்டெல்லாம் விற்குவாங்க பார்த்தியா, ஃப்ளவர் பாட்டெல்லாம் வச்சுன்னு வருவாங்க இல்லை, செடிங்கெல்லாம் பூச்செடியெல்லாம். ஸோ அதை நான் பார்த்தேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி செடி பார்க்கும்போது மெஹந்தி செடி இருக்கான்னு கேட்டுப்பேன் ஃபஸ்ட்டு நான். பிகாஸ் எனக்கு மெஹந்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு அது அரைச்சி கையில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு. ஸோ எப்போ கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஃபைனலாக எனக்கு இது ஒரே ஒரு செடி தான் இருந்தது, மெஹந்தி செடி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்க இருக்குதுன்னு சொன்ன உடனே. ஸோ அதையும் வாங்கிக்கின்னு அப்படியே வேறு என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த ரோஸு அதெல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தேன், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு. ஸோ அப்படியே இதெல்லாமே பார்த்துட்டு கறிவேப்பிலை செடி கூட இருந்தது. பட் நான் கறிவேப்பிலை செடி வாங்கலை. எனக்கு வாங்கணும்னு ஆசை, பட் அதை நான் வாங்கலை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே நம்ம வீட்டுக்கு நடந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த சீஸ்னலாக ஒரு ஃப்ரூட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்தந்த சீசனுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க. நாகப்பழம் கிடச்சிது எங்களுக்கு வரும்போது. ஸோ இப்போ அதுதான் ரொம்ப ஜாஸ்தி எல்லோரும் வாங்கின்னு இருக்காங்களே. ஸோ அதையும் வாங்கிக்கின்னு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் ஒரு ட்ரிங்க் குடிப்பேன், சுடு தண்ணி, அதுக்கப்புறம் சங்குப்பூ, கொஞ்சம் லெமன் ஜூஸு, ஜீரா அதை போட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி எக் புர்ஜி தான் செய்தாங்க. கேப்சிகமில் தான் செய்யலான்னு நினச்சோம். பட் கேப்சிகம் வந்துட்டு செய்யலான்னு நினச்சது கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ரெசிபி பண்ணி எடுக்கணும் வீடியோன்னு நினச்சேன். கரண்ட் இல்லாதனால நான் அப்படியே எக்கு செஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு ரெசிபி செய்யலாம் கரண்ட் வந்தப்போன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிவிட்டு மேலே வந்து பாட்டில் நம்ம வாங்கின அந்த மெஹந்தி செடியை நல்லா அதை பாட்டில் நல்லா செட் பண்ணிவிட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்தோடனே அதை நம்ம கரெக்டாக அதுக்கு இடத்துக்கு கரெக்டாக நம்ம வச்சிட்டோம்னா அது நல்லா நல்லா வளரும். டெய்லி போய் நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்தவொடனே வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே மம்மி லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை. ஸோ சாப்பிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாயின் வந்து நாகப்பழத்தை சாப்பிட்டுக்கினே அப்படியே என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ.